அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போறேன். முதல் ராசி மேசராசி. மேசராசியை பொறுத்த மட்டும் நாள் அருமை, சிறப்பான நாள். அடுத்தவங்களுக்கு உங்களுடைய உதவி தேவைப்படலாம். உங்களை அவங்க புகழக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். கருத்தில் கொள்ளுங்க. சிறப்பான நாள். ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார். தேவையில்லாம கோபங்கள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சாத்தமாக இருக்கணும். நீங்கள் உஷ்டதெய்வத்தை குலதெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாளை செலவு செய்யுங்க. மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு. இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள். சிறு தொழில் செய்வர்களுக்கு அருமையான லாபம் கிடைக்கும். கருத்தில் கொள்ளுங்க. கடகராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு. உங்களுக்கு ஒரு வெற்றியும் கீர்த்தியும் தரக்கூடிய நாள். மிகவும் சிறப்பான நாள். சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் சுகமான நாள். உடலும் உள்ளமும் ஆரோக்கியம் பெறும், மகிழ்ச்சி பெறும். கருத்தில் கொள்ளுங்க. நீங்கள் பிடித்த உணவை இன்று உண்ணுலாம். மிகவும் சிறப்பான நாள். கன்னி ராசியை பொறுத்த மட்டும் சிறப்பான நாள். லாபம் இரட்டிப்பாக கிடைக்கும். சிறு தொழில் தக்காளி, வெங்காயம், பூண்டு, புளி, கீரை அதுபோல் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இன்று இரட்டிப்பு லாபத்தை அவங்க பார்க்கலாம். மிக அருமையான நாள். துலா ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு. நலமான நாள், மகிழ்ச்சிகரமான நாள். உள்ளமும் உடலும் அதை உள்ளம் மகிழும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும். உங்களுக்கு பிடித்த உணவை உண்ணு மகிழலாம். விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. சிக்கலான நாள். கவனம் தேவை. கணவன் மனைவியுடைய பிரிவினையும் பிள்ளைகளிடத்தே விரோதத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வணங்கிட்டு இதனால செலவு செய்யுங்க. தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு. சுகமான நாள், மகிழ்ச்சியான நாள், மிகவும் சிறப்பான நாள். நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கும். மகர ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் சுமார் அலைச்சல் அதிகமாக இருக்கும். உடல் சோர்வு இருக்கும். அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்தை குலதெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாளை செலவு செய்யுங்க. கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார். அடுத்தவனுடைய உதவி உங்களுக்கு தேவைப்படலாம். கவனம் தேவை. தேவையில்லாமல் கோபங்கள் அதிகமாக வரலாம். அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்தை குலதெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளை செலவு செய்யுங்க. மீன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார். தேவையில்லாத மனதில் பயங்கள் வந்து வாட்டும். ஒரு உடல் சோர்வு இருக்கும். ஒரு உற்சாகம் குறைவாக இருக்கும். அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளை செலவு செய்யுங்க. அதே போல உணவு கட்டுப்பாடு தேவை. மீனராசிக்காரர்களுக்கு கருத்தில் கொள்ளுங்க. இந்த சந்திராசை பொறுத்த மட்டும் ரிஷபம் மிதுனத்துக்கு இன்று சந்திராசம் இருப்பதால் மிக கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தை செல்லக்குள்ள கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்து கொண்டோ மொபைல் போனில் பேசிக்கொண்டு வண்டி இயக்கக்கூடாது. வண்டி எடுக்கக்குள்ள அனைத்தும் சரியாக தான் பார்த்துட்டு எடுக்கணும். முக்கியமாக பிரேக் பிடித்தா பார்த்து தான் வண்டி எடுக்கணும். ஏன்னா சந்திராசனம் அது வேலையை கண்டிப்பாக செல்லும். அதனால் கருத்தில் கொண்டு பயன்படுங்க. நன்றி, வணக்கம்.